ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷியாமு 943 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண அதிரசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இது ஸ்பெஷலாக கல்யாண அதிரசம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் மாமாவுக்கு தான் கல்யாணம். ஸோ அதனால் அதிரசம் சுட போகிறாங்க. ஸோ அதை எப்படி நான் பண்ணணுன்ற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு முரத்தில் அரிசியை குடச்சி எடுத்துக்கணும். ஸோ ஏதோ ஒரு அரிசி கிடையாது, பச்சரிசியை நல்லா குடச்சி எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கட்டலில் அதில் ஒயிட் கலரில் வேஷ்டி இல்லைன்னா துணி ஏதாச்சும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ இது ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜில் போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் அரைக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு பாகு இழுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை இருக்குல்ல, ஸோ அதை போடணும். ஸோ அதனால் தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸோ அதனால் சர்க்கரை எல்லாமே போட்டுக்கலாம். இது நல்லா நல்லா திக்னஸாக வரணும். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்குன்னு ஒரு பதம் இருக்குது. அந்த பதம் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சர்க்கரையெல்லாம் கொட்டும் போதே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு இருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளெயின் பிளேட்டாக எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம பண்ணுற பாகை நல்லா திக்னஸாக எப்படி வரும்னு கண்டுபிடிக்கணுன்னா இந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, அதில் ஒரு 2 ட்ராப்ஸ் ஒரு 1 ட்ராப் எடுத்து அந்த தட்டில் ஊற்றி பார்க்கணும். ஸோ அது நல்லா திக்னஸாக வருதான்னு இதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னும் நமக்கு திக்னஸாக வரல. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த பாகு பாருங்களேன், நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா நிறைய பபிள்ஸ் வருது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ மறுபடியும் நம்ம அந்த பிளேட்டில் போட்டு பார்க்கணும். அதுக்கு நிறைய போட்டு பார்க்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 ட்ராப் 2 ட்ராப் கிட்ட போட்டு பார்த்துட்டு எடுத்து கையில் வச்சு பார்த்தா நமக்கே நல்லா திக்னஸ் தெரியும் போக போக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாவு ஸ்டேஜ் நல்லாவே வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அரிசி மாவை நம்ம அரைச்சிட்டு அந்த அரிசி மாவை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாவு பதம் இருக்குல்ல, ஸோ அது வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த பாவு பத்தலைன்னா, இந்த நல்லா திக்னஸ் வரதுக்காக பாவு பத்தலைன்னா நம்ம ஒரு குண்டானில் தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நிறையவும் ஊற்றக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்டேஜ் இருக்குது, அந்த திக்னஸ் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இதை நல்லா பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு நல்லா வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா பிசையணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த ப்ராசஸையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பிளேட், இந்த மாதிரி பிளெயினான பிளேட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கனாலே தெரியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்ட் பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் நல்லா ஒரு 2 கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காஞ்ச குண்டானில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அதிரசத்தை எல்லாமே கீழே வந்துட்டு வைக்கோல் போட்டு அது மேலே ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுட்டு இந்த அதிரசம்லாம் இருக்குல்ல, ஸோ அதை ஒன்று ஒன்றா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அதிரசத்தெல்லாம் இந்த மாதிரி தட்டி தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடும்போதே அந்த வாசனை செம்மையாக இருந்தது. அந்த அதிரசம் வாசனை நல்லாவே வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா அதிரசத்தையும் சுட்டுட்ட பிறகு மீதி கொஞ்சம் அதிரசம் இருக்கும்ல, அது நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஏன்னா இது கல்யாண வீடியோன்றதுனால ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.